ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்தும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பலவிதமான அரசியல் கணக்குகள் குறித்தும் தான் பேச போகிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இன்றைக்கு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக எதிர்பார்த்தபடியே அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். அதே போல எதிர்பார்க்கப்பட்ட இன்னொரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள். பொன்முடி அவர்கள் தொடர்ச்சியாக பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி கொண்டிருந்தார். அதன் நீட்சியாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய மேடையில் அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது மிக கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளானது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. தொடர்ச்சியாக கட்சியின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் திரு பொன்முடி அவர்கள். அதன் பின்பாக மக்களுக்கு அமைச்சராக இருப்பதற்கு மட்டும் அவருக்கு தகுதி இருக்குதா, உங்கள் கட்சியிலே அவருக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவருடைய எங்களுக்கு ஒரு மக்களுக்கு அமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக வெளியிலிருந்து அழுத்தங்கள் வந்ததன் காரணமாக அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத விட 2 பேரையும் தயவு செஞ்சு அமைச்சர் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு திமுகவின் தலைமைக்கு அழுத்தம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு தான் இதை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க விவரம் அறிந்த வட்டாரங்கள். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வனத்துறை வச்சுருந்தார், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா மது விலக்கு துறை வச்சுருந்தார், அதே போல் மின்சாரத்துறையை வச்சுருந்தார். இப்போது இதெல்லாம் அப்படியே ஷஃபல் பண்ணியிருக்கிறாங்க. மிக குறிப்பாக ஏற்கனவே அமைச்சர்களாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய திரு சிவசங்கர் அவர்கள் மற்றும் திரு ராஜகண்ணப்பன் ஐயா அவர்கள் மற்றும் திரு முத்துசாமி ஐயா அவர்கள், இவங்க 3 பேருக்கு அதை ரீஷஃபல் பண்ணியிருக்கிறாங்க. புதிய முகமாக யாராவது கூட்டு வருவாங்க, புதுமுகம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிக குறிப்பாக பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்படுறார் அப்படின்னா பொன்முடி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியிலிருந்து விழுப்புரம் பக்கத்திலிருந்து அந்த மாதிரி வட்டாரங்கள் ஒரு புதிய முகத்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக கட்சியில் அமைச்சர் பொறுப்பே இல்லாதவங்க கூட வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்த நிலையில் நம்மளுடைய ஊடகத்தினுடைய தலையங்கத்தில் கூட சொல்லியிருந்தோம், மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தோம். தற்போது அதே போல் திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு பால்வளத்துறை மீண்டும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மனோ தங்கராஜ் இப்போது ஒரு புதிய மினிஸ்டராக உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தார், கொஞ்சம் காலங்களில் மினிஸ்டராக இல்லாமல் இருந்தார், இப்போ திருப்பி மினிஸ்டர் ஆகிறாரு. ஸோ இந்த விவகாரங்களுக்குள்ளே நம்ம போகும்போது 2ஆக பார்க்கணும். முதல்ல இவங்க 2 பேருக்கும் பறிக்கப்பட்ட இந்த மினிஸ்டர் பதவி இருக்கு இல்லையா, இது எப்படிப்பட்ட ஒரு விவகாரம் மக்கள் மன்றத்தில் பார்க்கப்படும். ஒருவர் உச்சநீதிமன்றத்தால் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நபராக திகழ்கிறார். அமலாக்கத்துறையில் தொடர்ச்சியாக அவர் போய் சந்திக்கணும், வழக்குகளை ஃபேஸ் பண்ணணும், கையெழுத்து போடணும், விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், இப்படின்னு பலவிதமான நெருக்கடிகள் திரு செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர் எப்படி அமைச்சரை நீடிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவரால் சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தான் வழக்கு போடப்பட்டுச்சு. இப்போ பெயில் அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பெட்டிஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த வழக்கை தீவிர விசாரிப்பாங்க அப்படி எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அமைச்சராக இருக்க மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு நிழல் அமைச்சராக இருப்பார். ஏன்னா அதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரை உடனடியாக தூக்கி வீசிட மாட்டாங்க திமுக. அவருக்குன்னு கொங்கு பகுதியில் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு நிழல் அமைச்சராக நீங்கள் இருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐயா பொன்முடி ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர், ஒரு திராவிட இயக்க பேச்சாளர், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரில் நின்றவர், கலைஞர் கருணாநிதி காலகட்டத்திலிருந்து இப்போது இருக்க கட்சியில் இருக்கிறவர். மிக குறிப்பாக கருணாநிதி அவர்களுக்கும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் உருவான காலகட்டங்கள் எல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கரம்பற்றி நின்ற ஒரு நபர் தான் திரு பொன்முடி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர் பொன்முடி அவர்கள் தொடர்ச்சியாக பேசின பேச்சின் காரணமாகத்தான் தற்போது தவளை தன்வாயால் கெடும் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் அவரே பேசி அவரே அவருக்கான வினையை கொடுத்துக்கிட்டாருன்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது.
ஆனால் முதலமைச்சர் நினச்சிருந்தாருன்னா நிச்சயமாக தடுத்து நிப்பாட்டி இருக்கலாம். ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து பார்த்திங்கன்னா தவறாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க, பொது வழியில் ஆபாசமாக பேசுகிறாங்க, பெண்களை தரக்குறைவாக பேசிட்டாங்க, தப்பான வார்த்தையை பயன்படுத்திட்டாங்கன்னா தலைமையை கூப்பிட்டு கண்டிக்கணும், தப்புன்னு சொல்லணும். சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது இவ்வளோ தூரம் முத்தி வந்திருக்காது. தொடர்ச்சியாக வெளியில் அவரே வந்து சொல்கிறாரு, என்னால் வந்து 2 பக்கமும் மத்தளங்களுக்கு அடி வாங்குவதே போல அப்படின்னு அவரே பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த நிலைமைக்கு வந்து போயிருக்க தேவையில்ல. இதே ஒரு வகையில் தொடர்ச்சியாக பொன்முடிக்கு எப்படா முடிவு கட்டலாம், அவர் எப்போ வந்து ஓரங்கடலாம் நினச்சிக்கிட்டு இருந்த பல பேருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. அந்த அடிப்படையில் பொன்முடி அவர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சர் பதவி வந்து நீக்கப்பட்டிருக்கிறார், பொறுப்பிலிருந்து அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவங்க 2 பேரோட அமைச்சர் பொறுப்பு நீக்கப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான அமைச்சர்களுடைய முன்னாள் சொத்து குவிப்பு வழக்குகள் எல்லாத்தையும் மீண்டும் மறு விசாரணைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு நீதியரசர் வேல்முருகன் ஒரு பக்கம் சாட்டைகளை சுழற்றிய வண்ணமே இருக்கிறார். மிக குறிப்பாக திரு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவருடைய வழக்குகளாக இருக்கட்டும், அதே போல் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இப்போ கூட அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களையும் தாவேகா குறித்தும் ரொம்ப நெருடலான முறையில் பொதுவெளியில் பேசியிருக்கிறாரு. ஆனால் அது அவர் பேசாட்டியுமே கூட அவர் பேசுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு பொதுவெளியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் ஏற்கனவே கொடுத்த நீதி செல்லாதுன்னு மறு விசாரணைக்கு உட்படுத்த சொல்லியிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை மறு விசாரணை செய்ய சொல்வது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பொது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃபேமை தான் வந்து உருவாக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து இவங்களை நீக்கினதும் சரி, தொடர்ச்சியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மேலே வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் சரி, திமுக அரசுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு களங்கமாகத்தான் பார்க்க முடியுமே ஒழிய இதை வந்து எந்த வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா நியாயப்படுத்தி விட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவெளியில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பகுதி. இப்போ இன்னொரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் மீதான தாக்குதல்கள் அதை எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முதலமைச்சர்லேருந்து அவங்க கடைநிலை தொண்டன் வரைக்கும் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட அண்மையில் மினிஸ்டர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றதை நான் சுட்டி காட்டியிருந்தேன். ஸோ மனோ தங்கராஜ் அவர்களை இந்த நேரத்தில் ஏன் வந்து ஒரு மினிஸ்டராக ஆக்குறாங்க அப்படின்னா 2 வகையான காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர் அதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்முடைய 4th செப்டம்பர் கூட்டத்தில் ஒரு முறை நம்ம வந்து பிரத்யேகமாக பேசியிருந்தோம். அவர் ஒரு RSS எதிர்ப்பாளராக, பாஜக எதிர்ப்பாளராக தொடர்ச்சியாக களம் கண்டு வந்த ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆளுநருக்கு எதிராகவும் பலவிதமான நேரங்களில் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இவரை நீக்குங்க அப்படின்னு பாஜக அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் அவர் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருந்தோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 3/4 மணி நேரம் பேசிவிட்டு வெளியான பிறகு வந்து நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று, மனோ தங்கராஜோட நீக்கம், பொன்முடியுடைய மாற்றம், 2மே நடந்துச்சு. பொன்முடியும் ஆளுநர் அவர்களை போயா அப்படின்னு சொன்னார். மனோ தங்கராஜ் செயல்பாட்டு ரீதியாக RSS எதிர்த்து களமாடிக்கிட்டு இருந்தார். ஸோ 2 பேருக்கும் வந்து ஒரு சைலண்ட் மோடில் போட்டாங்க. இப்போது தேர்தல் காலம் நெருங்கி வருவதன் காரணமாக மீண்டும் மனோ தங்கராஜுடைய தேவை அப்படிங்கிறது திமுகவுக்கு சித்தாந்த ரீதியாக தேவைப்படுகிறது. இன்னொரு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தையும் அமைச்சரவையில் பெருசாக வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை அப்படிங்கிறது திமுகவினுடைய அமைச்சரவின் மீது இருக்கிறது. குறிப்பாக திமுகவை தலைவரின் மீதும் இருக்கிறது. ஸோ அந்த கரையை துடைக்க வேண்டும் என்றால் மீண்டும் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராக இருப்பதனால் அவருக்கு கொடுத்து அந்த செக்டாரை வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தலாங்கிற எண்ணம் திமுகவின் தலைமைக்கு வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரோட ஓட்டு, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய தோழர்களை சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி இருப்பதன் காரணமாக அது அப்படியே திமுகவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிற ஒரு போக்கு இருந்துச்சு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்து அவர்களுடைய பேச்சு, அவங்க பிரசன்ஸ் வந்த பிறகு அங்கே ஒரு ஷஃபிள் இருக்குன்னு பொதுவெளியில் ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. அது எந்த விதத்திலும் நடந்துவிடக்கூடாது, விஜய் பக்கம் கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகள் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தான் தற்போது ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு
மீண்டும் ஒரு அமைச்சர் பொறுப்பை கொடுப்பதற்கான காரணங்களில் ஒன்று அப்படின்னு பேசப்படுகிறது. ஸோ தாவேகாவினுடைய இம்பேக்ட் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அதையும் யோசித்து இப்போ திமுக முடிவெடுக்க துவங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இப்போ கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் திரு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்திலிருந்து நமக்கு தெரிய வருவதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2026 வரைக்கும் இந்த அமைச்சரவை மாறாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மிக குறிப்பாக மனோ தங்கராஜ் அவர்கள் பதவியேற்ற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் ஆளுநர் இருந்தார், பெருசாக யாருமே கலந்துக்கிறல. இதுவே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே அவருக்கு விருப்பம் ரொம்ப கம்மி தாங்க, என்னங்க அவர் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனாலும் வேறு வழி கிடையாது. மனோ தங்கராஜுக்கு கொடுத்தால் மட்டும்தான் சித்தாந்த ரீதியாகவும் சரி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரையும் சமாளிக்க முடியும். ஒரு சிறுபான்மையினருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விதமான விஷயங்களையும் மனோ தங்கராஜ் விவகாரத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த அமைச்சரவை மாற்றம் மேலும் 2026 வரைக்கும் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களால் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க முடியாது. அவர் அமைச்சராக பொறுப்பேற்கலை அப்படின்னா திமுகவில் எது போன்ற பொறுப்புகளையும் பதவிகளையும் வழங்கி அவரை அலங்கரிக்க போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு அதிகார பதவியிலே இருந்தவர், ஒரு பவர் சென்டராகவே இருந்தவர் எப்படி அமைதியாகவும் ரொம்ப மென்மையாகவும் இருக்க முடியும்? அப்போ ஹீ ஷுட் டூ சம்திங். அவருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகளை வழங்குவாங்க திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். கெடுவாய்ப்பாக இதில் பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி ஐயா அவர்களுக்கு இதன் பிறகு அமைச்சர் பொறுப்பு வழங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. கிட்டத்தட்ட அவருடைய இந்த பவர் அரசியல் அதிகார அரசியலுடைய எல்லைக்கே அவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோன்றுகிறது. காரணம் என்ன அப்படின்னா இதன் பிறகு திமுகவில் தலையெடுக்க போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அவர் வரும்போது இந்த ஜெல் அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப இடைவெளி ரொம்ப அதிகமாகும். காரணம் என்னென்னா ரொம்ப நெருக்கமாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களோடையே ஒரு இணக்கமான ஒரு போக்கையும் ஒரு நெருக்கமான உணர்வையும் தொடர்ச்சியாக கொண்டு போக முடியாத பட்சத்தில் இடைவெளி கேப், வயது இடைவெளி, அனுபவ இடைவெளி எல்லாமே இருக்கிற ஒரு நேரத்தில் உதயநிதி அவர்களோடையும் பயணப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லப்படுகிறது. அதே சமயம் அவருடைய மகனுக்கான வாய்ப்பு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அவரும் சிட்டிங் எம்பியாக தான் இருக்கிறாரு. ஸோ பொன்முடி அவருடைய அரசியல் வாழ்க்கை என்னவாக போகிறது அப்படிங்கிறதா ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவை மாற்றத்தில் நம்மள்கிட்ட என்ன பறிபோச்சோ அது நம்மளை தேடி மீண்டும் வந்திருக்குது அப்படின்னு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே நபராக திரு மனோ தங்கராஜ் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்றபடி மதுவிலக்குத்துறையும் மின்சாரத்துறையும் பால்வளத்துறையும் மற்ற விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளாரே ரீஷஃபில் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மக்கள் மன்றங்களில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கட்டாயமாக சொல்லுங்கள். மற்றுமொரு தலையங்கம் செய்தியில் மற்றுமொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.